அதைப்படியே சிம்புவுக்கு வந்து ஒரு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஏற்கனவே இதில் பல ஹீரோக்கள் நடிப்பதாக இருந்து அப்புறம் ஒவ்வொரு கேரக்டராக வெளியாகி கடைசியாக மிஞ்சியது வந்து சிம்பு தான். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாகவே கமலுக்கு நிகரான ஒரு முக்கியத்துவம் இந்த கேரக்டருக்கும் வந்திருக்கும். ப்ரொமோஷன்லையும் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. குறிப்பாக ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கமல் நிற்கிறாரு, சிம்பு வந்தால் நீங்கள் தனியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. கமல் இறங்கி வந்திருக்காரு. அதாவது படத்துக்கு வந்து வியாபாரத்தில் அந்த படத்துக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும். அதை வந்து தவிர்க்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு சிக்கந்தர் படம் வந்து பயங்கரமான ஃப்ளாப்பு. இன்னொன்று அந்த சிக்கந்தர் படத்தை போய் பார்த்தவர்கள் இது முருகதாஸுடைய தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த படத்தை பார்த்தாலே தெரியும். நான் பார்த்துட்டேன். அதில் முருகதாஸுடைய முத்திரைங்கிறது எங்கேயுமே இருக்காது. யாரோ ஒருத்தர் படம் பண்ணி அதில் முருகதாஸ் பேர் போட்ட மாதிரி தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ஸ்டார்ட் கட் சொல்வதற்காக முருகதாஸ் அவர் பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் ரெட் ஜெயண்ட் மீறி சிவகார்த்திகேயன் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுதான் முக்கியமான காரணம். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் போய் சொல்லலாம், சார் நீங்கள் வந்து விஜயை போட்டு பார்க்கணுன்னா வேறு ஏதாவது ஒரு படத்தை வச்சு பண்ணுங்கள், என் படத்தை வச்சு பண்ணாதீங்க, எனக்கு வந்து அவரோட ஒரு நல்ல நட்பு இருக்குது, நான் இன்னும் சொல்லப்போனால் கோட்டில் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ரெகக்னைசேஷன் கொடுத்துருக்காரு, அதனால் என்னையை வச்சு பண்ணாதீங்க, எங்களுடைய நட்பு கெட்டு போய்டுன்னா இவர் போய் சொல்லலாம். ஆனால் இது வரைக்கும் சொல்லலை. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இருந்துக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தக் லைஃப் படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு, ஜிங்குஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். நீங்களும் கேட்டிருப்பீங்க. எப்படி இருந்தது? அப்புறம் அது நமக்கு எப்படி இருக்குது என்பதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாமர ரசிகனுக்கு பிடித்த மாதிரி அந்த டியூன் இருக்குது. இந்த ஜிங்குச்சா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நார்மலாக வந்து நம்ம பயன்படுத்திக்கிற ஒரு வார்த்தை. ஸோ அது போன்ற வார்த்தைகளை பரவலாக புழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை வந்து பாடல் வரியாக முக்கியமாக பல்லவியில் போடும்போது அது டக்குன்னு ஒரு கேட்சியாக இருக்கும், உடனே அது ஹிட் ஆகும். ஸோ இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பாமர ரசிகர்களுக்கு ஒரு பிடித்தமான பாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கு மேலே இந்த லிரிக்கல் வீடியோவில் பார்த்ததை விட அந்த படத்தில் பார்க்கும்போது அது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துதுங்கிறது அதை விட முக்கியம். ஏன்னா இப்போ பாட்டை கேட்டுருவோம், படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மொக்கையான பிக்சரைசேஷனாக இருந்துச்சுன்னா அந்த பாட்டு அதோடு செத்து போயிடும். அப்புறம் நம்ம நினச்சதை விட ஒரு சூப்பரான பிக்சரைசேஷன் இருந்துச்சுன்னா அந்த பாட்டு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தூக்கும். அதனால் இந்த படம் வந்ததற்கு பிறகு தான் இந்த பாட்டினுடைய அடுத்த கட்டம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். மணிரத்னம் கமலஹாசன் காம்போ வந்து நாயனுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு அப்புறமா இணைகிறாங்களே, எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குது. அதே நேரம் நாயகன் மாதிரியான ஒரு ப்ராஜெக்டாக அது இருந்திருந்தால் அது இன்னும் பெருசாக இருந்திருக்கும். பட் அது தக் லைஃப் அப்படிங்கிற அந்த தலைப்பும் ஒரு மசாலாத்தனமான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ரெண்டு பேரும் இணைகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்க தவிர இப்போ ஒரு நாயகன் மாதிரி ஒரு படம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு நம்மளுடைய புருவங்களை உயர்த்துகிற அளவுக்கான படமாக இது இருக்குமானா அது டவுட்டு தான். அது ரெட்ரோ மாதிரியே இதுக்குமே வந்து டைட்டில் மைனஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. எப்பயுமே சினிமாங்கிறது பார்த்தீங்கன்னா வெறுமனே மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிஎன்சி ஏ சென்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த சென்டர்களை படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஎன்சியில் தான் பெருவாரியான பார்வையாளர்கள் இருக்காங்க. இந்த ஒரு படத்துக்கான வசூலிலும் பெருவாரியான வசூல் அப்படிங்கிறது அந்த பிஎன்சி சென்டர்லேருந்து கிடைக்கிறது தான். அப்போ அந்த மக்களை நீங்கள் வந்து கருத்தில் வச்சுக்கணும்ல. அது இல்லாமல் நீங்கள் வந்து வெறுமனே அந்த மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸுக்கான தலைப்பை வைக்கிறது, அதற்கான சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கீழே வந்து மக்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி தலைப்பு வைப்பதில் அப்படி ஒரு ஆபத்து இருக்குது. அதே மாதிரி சிம்புவுமே ஈக்குவலான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. சிம்புவுமே ப்ரொமோஷனில் பார்த்தீங்கன்னா கமலுக்கு ஈக்குவலாக தான் போஸ்டர்லாம் வராரு இல்லையா? இது படத்துக்கு ப்ளஸ்ஸாக மாறிச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? இல்லை, நிச்சயமாக மற்றவர்கள் நினைக்கிறார்களோ இல்லையே, கமல்ஹாசன் நினைக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கமலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம என்னதான ஒரு மிகப்பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் இன்னைக்கு யூத்தை யார் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஹீரோ காம்பினேஷனில் பண்ணும்போது அவருடைய ரசிகர்களும் படத்துக்கு வருவாங்க. அது நம்மளுடைய படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கமல்ஹாசன் ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணுறாரு. இங்கே கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மாதவன், அப்பாஸ், பிரபுதேவா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாரெல்லாம் பேசப்படுறாங்களோ அந்த ஹீரோ கூட ஒரு படம் இவர் பண்ணுவார். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் சிம்புவுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. அதை இவர் சரியாக பயன்படுத்திக்கலைங்கிறது வேறு விஷயம். பட் அதனால் அதை மனசில் வைத்து சிம்புவை வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே கதைப்படியே சிம்புவுக்கு வந்து ஒரு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஏற்கனவே இதில் பல ஹீரோக்கள் நடிப்பதாக இருந்து அப்புறம் ஒவ்வொரு கேரக்டராக வெளியாகி கடைசியாக மிஞ்சியது வந்து சிம்பு தான். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாகவே கமலுக்கு நிகரான ஒரு முக்கியத்துவம் இந்த கேரக்டருக்கும் வந்திருக்கும். ப்ரொமோஷன்லையும் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க.
குறிப்பாக ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கமல் நிற்கிறாரு, சிம்பு வந்தோடனே நீங்கள் தனியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. கமல் இறங்கி வந்திருக்காரு எடுத்துக்கிறதா? இல்லை, இறங்கி வந்ததா நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த தலைமுறையோடு நம்ம வந்து அப்படி ஒரு மிங்கில் ஆகணும் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த தலைமுறைக்கு நம்ம உரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் வந்து சினிமாவில் பெரிய ஆள், நீங்கள்லாம் நேற்று வந்தவங்க, நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற அந்த தாட் இருக்கக்கூடாதுல்ல. கமலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இன்றைய வெற்றியாளர்களோடும் அவர் வந்து கைகோர்க்கிற ஒரு ஆள். நான் சினிமாவே கரைச்சி குடித்தவன், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் கமல் நினைக்க மாட்டார். அப்படி நினச்சிருந்தா லோகேஷ் கனகராஜோட விக்ரம் படம்லாம் அவரால் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ கமல் வந்து இப்படி ஒரு எண்ணம் கொண்ட ஒரு கலைஞருங்கிறதுனால சிம்புவுக்கு வந்து ஒரு கூடுதல் மரியாதையை கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். இப்போ மதராசி படமும் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. படம் வந்து அங்கே பெரிய ஃப்ளாப் ஆனதுனால அது ஏதாவது இங்கே ஒரு மைனஸாக படத்துக்கு ஏற்படும் நினைக்கிறீங்களா? அதாவது படத்துக்கு வந்து வியாபாரத்தில் அந்த படத்துக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும். அதை வந்து தவிர்க்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு சிக்கந்தர் படம் வந்து பயங்கரமான ஃப்ளாப்பு. இன்னொன்று அந்த சிக்கந்தர் படத்தை போய் பார்த்தவர்கள் இது முருகதாஸுடைய தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த படத்தை பார்த்தாலே தெரியும். நான் பார்த்துட்டேன். அதில் முருகதாஸுடைய முத்திரைங்கிறது எங்கேயுமே இருக்காது. யாரோ ஒருத்தர் படம் பண்ணி அதில் முருகதாஸ் பேர் போட்ட மாதிரி தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ஸ்டார்ட் கட் சொல்வதற்காக முருகதாஸ் அவர் பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் அவர் பெயரில் சுல்தான் படம் வெளிவந்து தோல்வி அடைந்ததால் அதனுடைய பாதிப்பு இந்த படத்துலேயும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் அந்த படத்தினுடைய கண்டென்ட்டில் ஏதாவது சிக்கல் இருக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அதனால் இவர் வந்து இன்னும் ஒரு கூடுதலான ஒரு சிரத்தை எடுத்து பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே முருகதாஸுக்கு தமிழில் வந்து ஒரு பெரிய பிரேக் தேவைப்படுது. ஏன்னா அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு எடுத்திருப்பார். அதனால் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, வியாபாரத்துக்கு தான் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். பராசக்தி படமும் ஜனநாயகன் கூட தான் சேர்ந்து வருது. அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் காரணங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ காம்ப்ரமைஸ் ஆகி படம் வந்து ஒன்று முன்னாடி வருது ஜனநாயகனுக்கு, இல்லை பின்னாடி வருது அப்படிங்கிற தகவல் இருக்குது. உண்மையான தகவல் இல்லை, அது வதந்தி தான். நான் கூட அப்படியான செய்திகளை பார்த்துட்டு நான் அந்த தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன்கிட்டே கிளாரிஃபிகேஷன் பண்ணலாமேன்னு கேட்கும்போது அவர் ரொம்ப உறுதியாக சொன்னார், இல்லை சார் நம்ம படத்தினுடைய டேட்லாம் மாற்றுற ஐடியாவே இல்லை, எல்லாத்துக்கும் மேலே அவர்கள் அறிவிப்பதற்கு முன்பே வந்து நாங்கள் அறிவிச்சிட்டோம், அதனால் எங்களுக்கு வந்து அந்த ஐடியாவே கிடையாதுங்கிற மாதிரி ரொம்ப உறுதியாக சொல்லிட்டார். அதாவது இன்றைய நிலவரப்படி அந்த தேதியில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் நாட்கள் நெருங்க இப்போ தியேட்டர் அதிபர்கள், விநியோகஸ்தர்கள் இவங்கெல்லாம் போய் ஆளாளுக்கு வந்து ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறாங்கன்னு வச்சுங்க, அன்றைக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு தியேட்டர் அதிபர்கள்லாம், சார் ஜனநாயகன் வர்ற அன்றைக்கி நீங்கள் வராதிங்க, உங்களுக்கு வந்து லாஸ் வரும், உங்களுக்கு தியேட்டர் குறையும், உங்களுக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்கன்னு ஏதாவது பயமுறுத்தி அதை கண்டு இவர்கள் பின்வாங்குவதற்கோ அல்லது முன்னால் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த சூழ்நிலையில் இவங்க ரொம்ப அந்த தேதிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. சிவகார்த்திகேயன் உறுதியாக இருக்காரா? சிவகார்த்திகேயன் இப்போது அவங்களுக்கு ஒரு டான் பிக்சர்ஸ்க்கோ உதயநிதிக்கு அவர்களுக்கோ ஒரு அரசியல் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. சிவகார்த்திகேயன் ஓகே சொல்லி தான் வருதா? அதை எப்படி எடுத்துக்க? இல்லை, நிச்சயமாக நீங்கள் தமிழ் சினிமாவை வந்து நீங்கள் ரொம்ப ஊன்றி கவனிச்சிங்கன்னா தெரியும், இன்று ஹீரோக்களுடைய விருப்பத்துக்கு மீறி தயாரிப்பாளரால் எதுவுமே செய்ய முடியாது. இது சொல்லப்போனால் பணம் போடுகிறது தயாரிப்பாளர் தான், ஆனால் ஒரு ப்ராஜெக்டை வந்து டிசைட் பண்ணுறதே வந்து ஹீரோக்கள் தான். இந்த படத்துக்கு யார் டைரக்டர், யார் கேமராமேன், யார் இசையமைப்பாளருங்கிறது மட்டும் இல்லை, இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணணுங்கிறதே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க டிசைட் பண்ணுறாங்களோ இல்லையோ, அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக ஒரு டேட்டை வந்து தயாரிப்பாளரால் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ரெட் ஜெயண்ட் மீறி சிவகார்த்திகேயன் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுதான் முக்கியமான காரணம். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் போய் சொல்லலாம், சார் நீங்கள் வந்து விஜயை போட்டு பார்க்கணுன்னா வேறு ஏதாவது ஒரு படத்தை வச்சு பண்ணுங்கள், என் படத்தை வச்சு பண்ணாதீங்க, எனக்கு வந்து அவரோட ஒரு நல்ல நட்பு இருக்குது, நான் இன்னும் சொல்லப்போனால் கோட்டில் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ரெகக்னைசேஷன் கொடுத்துருக்காரு, அதனால் என்னையை வச்சு பண்ணாதீங்க, எங்களுடைய நட்பு கெட்டு போய்டுன்னா இவர் போய் சொல்லலாமே. ஆனால் இது வரைக்கும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த டேட்டு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அஜெண்டா இருக்கிற மாதிரி. இப்போ ரெட் ஜெயண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு தியேட்டரை குறைக்கணும், அந்த படத்தினுடைய வசூல் சாதனையை வந்து குறைக்கணும், அந்த படம் வெற்றி படமாகாமல் தடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயனுடைய சப்கான்ஷியஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, விஜயனுடைய கடைசி படத்தையே நம்ம படம் வந்து முந்திடுச்சு, நம்ம படம் வந்து அந்த படத்தை தோக்கடிச்சிச்சுங்கிற ஒரு பெருமை, நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் கிடச்சா அது நமக்கு நல்லது தானேன்னு இவர் நினைக்கலாம். அதனால் இவர்களுக்குள் இருக்கிற அந்த பாலிடிக்ஸை வந்து சிவகார்த்திகேயன் பயன்படுத்திக்க நினைக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கேங்கர்ஸ் படம் ஏப்ரல் 24 ரிலீஸ் ஆக இருக்குது. வடிவேலு அவர்கள் ஒரு கம்பேக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஒரு காமெடி ரோலில். மாமன்னன் படம் வெற்றி அடைந்தாலுமே
காமெடி ரோலில் அவருக்கு மீண்டும் ஒரு வெற்றி தேவைப்படுது இல்லையா? சுந்தர்சி காம்பினேஷன் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கு இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, வழக்கம் போல் சுந்தர்சி வடிவேலு படமாகத்தான் அது இருக்கும். அதே நேரம் இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு வின்னர் மாதிரி, கிரி மாதிரி, வடிவேலு காமெடி வந்து ஒரு பெரிய அளவில் வரும் அப்படின்னு சுந்தர்சி தரப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த வடிவேலுடைய அந்த என்ன சொல்கிறது, செகண்ட் இன்னிங்ஸுங்கிறது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. என்ன காரணம் அப்படின்னா, வடிவேலு வந்து வெறும் நடிகராக மட்டும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரமாகவே அவர் மாறி காமெடி பண்ணார், எல்லாரும் ரசித்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கு அந்த பெரிய ஆட்கள் படங்கள்லாம் நடிக்க, இப்போ ரஜினி, கமல் மாதிரியான அந்த இதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் நான் தான் நம்பர் 1, காமெடினாலே நான் தான், எனக்கு கீழே தான் எல்லாங்கிற அந்த தாட் வந்துருச்சு. அதனால் வடிவேலால் பார்த்திங்கன்னா அந்த பழைய காமெடியை கொடுக்க முடியல. அதுதான் அவருடைய வீழ்ச்சிக்குமே காரணமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சுந்தர்சியோட ஒரு மீண்டும் வந்திருக்காரு. இப்போ இதில் என்ன சிக்கலாக நான் நினைக்கிறேன் அப்படின்னா, முன்ன வந்து சுந்தர்சி என்ன சொல்கிறாரோ அதை இவர் செய்வார், எந்த கேள்வியும் இல்லாமல். அண்ணே அப்படியாண்ணே, ஓகேண்ணே அப்படின்னு பண்ணிடுவார். அது பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டையில் இப்படிலாம் ஏறி போனதுனால இப்போ சுந்தர்சி சொல்கிறத இவர் அப்படியே எடுத்துக்கிட்டு பண்ணியிருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ சுந்தர்சியே ஒரு சீன் சொன்னா கூட, அண்ணே அது சரியாக வராதுண்ணே, இப்படி பண்ணுவோண்ணே அப்படின்னு இவர் ஒரு கருத்து சொல்லுவார். ஆனால் இவருக்கு தானே வெற்றி தேவைப்படுது. ஸோ தேவைப்படுது. ஆனால் என்ன அப்படின்னா, நாம தான் காமெடிக்கு அத்தாரிட்டின்னு நம்ம மைண்டில் வரும்போது அது வந்து சரியான ஒரு விஷயமா இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் வடிவேலுடைய வீழ்ச்சிக்கே அதுதானே காரணமாக இருந்தது. ஸோ அந்த ஆட்டிடியூடில் இந்த படம் பண்ணியிருந்தால் அது பெருசாக அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. நிறைவாக ஒரு கேள்வி, மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 படம் ஆரம்பிச்சதுலேருந்தே நிறைய பிரச்சனை, தலைவலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கடுப்பாயிட்டார் சுந்தர்சி நயன்தாராவால் அப்படின்னு நிறையா தகவல் கேள்விப்பட்டோம். உண்மையிலே இப்போ எப்படி போயிட்டுருக்கு? ஸ்மூத்தாக போயிட்டுருக்கா ஷூட்டிங்லாம்? அந்த படப்பிடிப்பு துவங்கும் போது நயன்தாரா அந்த மாதிரி பிரச்சனை பண்ணது உண்மைதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நயன்தாரா தெரியுமில்ல, எப்போயுமே தான் நினச்சதை செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க. பட் சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவர் நினச்சதை ஆர்டிஸ்ட் செய்யணும் அப்படின்ட்டு அவர் விரும்புவார். அதை பல நேரங்களில் என்னென்னா சிரிச்சுக்கிட்டே ஃப்ரெண்ட்லியாக அவர் கன்வே பண்ணிடுவார். இல்லை அப்படின்னா கம்பெனி மூலமாக, அசோசியேட் மூலமாக தன்னுடைய கருத்தை சொல்லுவார். இந்த படத்தில் ஒரு காஸ்டியூம் போடுறதுல தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. பட் அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால் போய் சொல்லிட்டார், இல்லைங்க எனக்கு இந்த கதைப்படி நீங்கள் இப்படி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல், சார் நான் வந்து அது எனக்கு ஆக்வர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அதெல்லாம் ஆகாது, நீங்கள் பண்ணுங்கன்ட்டார். இப்போ இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, இப்போ சுந்தர்சியுடைய அந்த ஃப்ரெண்ட்லினஸ் வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி பிடிச்சி போய், அந்த வழக்கமாக போய் கேரவானில் போய் அடைஞ்சிக்காமல் நார்மலாக அந்த செட்லேயே உட்காந்து எல்லாரோடையும் அரட்டை அடிக்கிற அளவுக்கு அப்படியே நார்மலாக இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. அது மட்டும் இல்லை, இவர் வந்து இவ்வளவு கேஷுவலாக பழகிறாருங்கிறதுனால அடுத்த படத்தில் கூட இவரை போடலாமேன்ட்டு ஒரு முடிவுக்கு சுந்தர்சி வந்திருக்காரு. இப்போ கார்த்தியை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த படத்துக்கே இப்போ நயன்தாராவுடைய பேரை வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு இவருடைய ஆட்டிடியூட்லாம் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வேதாளம் எப்போ முருங்கை மரம் ஏறும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ரைட் சார், சினிமா சார்ந்து பல்வேறு அப்டேட்டுகள் கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி சார். நன்றி.